இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கான்செப்ட், அதாவது லேண்ட் மாஸ் எல்லாமே முதல்ல ஒட்டுக்கா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போச்சுன்னு. இந்த கான்செப்ட இங்கிலீஷ்ல கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரிய 1912ல ஆல்ஃபர்ட் வெக்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் கிளைமேட்டாலஜிஸ்ட் பிளஸ் ஜியாலஜிஸ்ட் வந்து முன்வைக்கிறாரு. அவர் முன்வைக்கிற அந்த காலகட்டத்தில் நிறைய வகையான சயின்டிஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் பிளஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த கான்செப்ட் வந்து உண்மை கிடையாது, அவர் தப்பா சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவரோட அந்த கான்செப்டை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிங்கிறது உண்மை, கான்டினென்ட்ஸ் எல்லாமே முதல்ல ஒட்டுக்காதான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் பல வகையான இயர்ஸ் சொல்லியிருப்பேன், இவ்வளவு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, இவ்வளவு க்ரோ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா இந்த இயர் தாங்க கரெக்ட், நான் இந்த வீடியோல சொன்ன இயர் தாங்க கரெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய வகையான ரிசர்ச்சர்ஸ், நிறைய வகையான ஆத்தர்ஸ், ஸ்பீக்கர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வகையான இயர் சொல்லுவாங்க, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து 6.1 இயர்பாங்க, சில பேர் 6.3பாங்க, சில பேர் 6.5பாங்க. ஆனா எல்லாமே அந்த 6க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய வகையான வேரியேஷன்ஸ் இருக்கும்போது எல்லா வேரியேஷன்ஸையும் நான் ஒரே வீடியோல சொன்னேன்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும், எதுன்னு சொல்லி நம்மளால எக்ஸாக்டா ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 1-2 ஆத்தர்ஸ் வந்து என்ன இயர் சொல்றாங்களோ அந்த இயரை வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். சோ எக்ஸாக்டா இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, அதுல வேரியேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? இந்தியா ஏசியாவோட வந்து ஜாயின் ஆயிடுச்சு, அதே மாதிரி மற்ற பகுதிகளிலும் மற்ற கண்ட்ரீஸ் கான்டினென்ட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாயினிங் ப்ராசஸ் டைம் பீரியட்ல இந்தியால மனுஷங்க வாழ்ந்தாங்களா? அதே மாதிரி முதல் மனுஷன் வாழ்ந்தது இந்தியால தானா இல்ல வேற எங்கேயாச்சும் இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களா? பிளஸ் அது மட்டும் இல்லாம ஆரியன்ஸ் இந்தியால இன்வேஷன் பண்ணதா சொல்றாங்களே, வெறும் அவங்க மட்டும் தான் பண்ணாங்களா இல்ல இன்னும் யாரெல்லாம் பண்ணா? இந்த டிஎன்ஏ சம்பந்தமா ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் இன்னும் மத்த சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹிஸ்டாரியன்ஸ், இவங்க வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? ஃபுல் ஆன்சரை நான் வரப்போற வீடியோஸ்ல சொல்லிடுறேன். ஆனா இதுல ஒரு சின்ன ஹிண்ட் வேணா கொடுக்குறேன். அதாவது நம்ம இந்தியாவோட நேஷனல் அனிமல் என்னன்னு பாத்தீங்கன்னா டைகர்னு சொல்லுவோம். இது வரைக்கும் இந்தியால கண்டுபிடிக்கப்பட்ட ஓல்டஸ்ட் டைகரோட ஃபாசிலோட இயர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,000 இயர்ஸ் தான். சைபேரியால, அதுக்கப்புறம் சைனால, இந்தோனேஷியால இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்ததோட பழைய ஃபாசில் கண்டுபிடிச்சிருக்காங்க டைகரோட. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மில்லியன் இயர் ஓல்டு ஃபாசில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 லட்சம் வருஷம், அதாவது 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சைபேரியாலையும் சைனாலையும் இந்தோனேஷியாலையும் டைகர் வாழ்ந்ததுக்கு ஆதாரம் இருக்கு, ஃபாசில் ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு அது நேஷனல் அனிமலா இருக்கு. ஆனா இந்தியால இது வரைக்கும் கண்டறியப்பட்ட ஓல்டஸ்ட் டைகர் ஃபாசிலே வெறும் 12,000 இயர்ஸ் தான். ஓகேங்களா?